வணக்கம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இப்போ அமெரிக்காவுடைய ஒரு பாகம்னு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. புது மேப்பையும் சேர்த்தே பதிவிட்டிருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்காவுடைய ஒரு புது டெரிட்டரியாக அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா இந்தியா இடையே இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அம்பாசிடர் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு அக்டோபர் மாதத்தில். கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தை எட்டியிருக்கு. இரு தரப்பினரும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்தை எட்டியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அம்பாசிடர் சர்ஜியோ கார். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அமெரிக்கா கனடா மீது புதிதாக கூடுதல் வரி விதிக்கிறாங்க. 50% வரி. அனைத்து ப்ராடக்ட்ஸ்லையும் கிடையாதுங்க. சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற லிஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட $20 பில்லியன் மதிப்பிற்கான பொருட்களுக்கு அவங்க புதிதாக இந்த 50% வரி விதிக்கிறாங்க. அதாவது அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸில் $20 பில்லியன் மதிப்பிற்கான ப்ராடக்ட்ஸ் இந்த புது வரி வருது அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் சரியாக போகலை அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கனடா அமெரிக்கா மீது புதிதாக வரி விதிக்க இருக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்றத சொல்லலை. வரும் நாட்களில் அது சொல்லுவாங்கன்றது பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்குது. ஆனால் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். ஸோ இப்போ கனடா அமெரிக்கா மீது பதிலுக்கு வரி விதிக்க இருக்கிறாங்க. எஃப்எஸ்எஸ்ஏ இந்தியாவில் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சில நிறுவனங்கள் மீது நெஸ்லே, பெப்சி, கொக்கோகோலா, ரெட்புல், டியாஜியோ, மாண்டலே இந்தியா போன்ற நிறுவனங்களுக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் கம்பெனிகளுக்கு 12 நோட்டீஸஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டும் அடங்கும். ஒரு அமேசான் வேர்ஹவுஸுடைய லைசன்ஸ் அவங்க ரத்து செய்திருக்கிறாங்கன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அதானி குரூப் சேர்மன் கௌதம் அதானி கர்நாடகா முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறாருன்ற செய்தி மணி கண்ட்ரோலில் கொடுத்திருக்காங்க. எது குறித்து பேசியிருக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைங்க. ஆனால் மணி கண்ட்ரோல் செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2025 டிசம்பர் மாதத்தில் அதானி என்டர்பிரைசஸ்க்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டெண்டரில் அவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16.75 கிலோமீட்டர் டனல் ரோட் ப்ராஜெக்ட் இது. ஆனால் அதற்கான கான்ட்ராக்ட் இன்னும் கையெழுத்து ஆகலை. இது குறித்து பேசியிருந்திருக்கலாம்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. மீஷோவில் பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சின்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒய் காம்பினேட்டர் 1.05% ஸ்டேக், 957 கோடி ரூபாய்க்கான டீலாக இது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது 1.05% ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயித்திருப்பது $197.50. அது முந்தின க்ளோசிங்குடன் ஒப்பிடும்போது 4% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஜூன் மாத இறுதியில் ப்ரொமோட்டர் என்டிட்டிஸ் கைவசம் 16% ஸ்டேக் இருந்திருக்கு மீஷோ நிறுவனத்தில். லென்ஸ்கார்ட்டில் ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சின்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. SVF SoftBank விஷன் ஃபண்ட் 2.6% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. $300 பில்லியன் பிளாக் டீலாக இது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயித்திருப்பது $635. முந்தின க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 4% குறைவாகத்தான் அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஜூன் மாத இறுதியில் ப்ரொமோட்டர் என்டிட்டிஸ் கிட்டத்தட்ட 18% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க லென்ஸ்கார்ட் நிறுவனத்தில். ஷாந்தி கியர்ஸ் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 20% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா 20.64 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அது 2.7% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 70.46%லிருந்து 73.16% உயர்த்தியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? பெசிபிக் அசெட்ஸ் ட்ரஸ்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க அவங்க ஜூன் மாத இறுதியில் ஷாந்தி கியர்ஸில். ஜி என்டர்டெயின்மெண்ட் ஃபண்ட் ரைசிங் நடத்துறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கியிருந்தாங்க. யார்கிட்ட அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க? அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு வாரண்ட்ஸ் வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு செபி நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அவங்கள வந்து மார்க்கெட்லேருந்து தடை செய்திருந்தாங்க 2 மாதத்திற்கு. ஸோ ஃபண்ட் ரைசிங் பண்ண முடியாதுன்னு இவங்க எஸ்ஐடிக்கு போயிருந்தாங்க. செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு மேல்முறையீடுக்கு போயிருந்தாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிக்கு சாதகமாக எஸ்ஐடி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதோடைய பாகமாக இப்போ ஃபண்ட் ரைசிங் நடத்தி இருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 3143 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அனுமதி வாங்கியிருந்தாங்க. இப்போ அவங்க செய்திருக்கக்கூடிய ஃபண்ட் ரைசிங் 2639 கோடி ரூபாய் கன்வெர்ட்டிபிள் வாரண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் குரூப் சன்பிரைட் மொரீஷியஸ்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு வாரண்டோட விலை $126. இது கன்வெர்ட்டிபிள் வாரண்ட்ஸ். அதனால் இது பின்னர் ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றப்படும். அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸுடைய ஷேர் ஹோல்டிங் 17.9% ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அப்ரூவல், ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிற அப்ரூவல் அது அனைத்துமே கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 24% மாறும். ஆனால் இப்போதைக்கு இவங்க ஒதுக்கி
இருக்கக்கூடிய வாரண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணாங்கன்னா ஈக்விட்டபிள் ஷேர்ஸை மாற்றிட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக் 17.9% அதிகரிக்க இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்க இந்தியன் ஆர்மி ஆட்களுக்காக ஒரு கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்டை கொண்டு வர இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2 கிரெடிட் கார்ட்ஸ் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு மானியம் சலுகைகள் வழங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. சொக்சி லேபரேட்டரிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேஷ் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 17 முதல் ஆகஸ்ட் 20 வரைக்கும் 4 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க சொக்சி லேபரேட்டரிஸ். ஸ்பைஸ்ஜெட் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி மீது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்காங்க. கொச்சின் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் தான் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. ஏன்னா ஸ்பைஸ்ஜெட் தவறான தகவலை வழங்குறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. அவங்களுடைய எக்ஸ் தளத்திலையும் இதை பதிவிட்டிருக்காங்க. ஸ்பைஸ்ஜெட் வந்து கொச்சியில் இயக்கக்கூடிய சில விமான சேவையை ரத்து பண்ணியிருக்காங்க. டிபார்ச்சர் அரைவல் அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு ஸ்பைஸ்ஜெட் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா மோசமான வானிலைன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான செய்தி. மோசமான வானிலைன்னு எங்கேயும் இல்லை, யாரும் அந்த அப்டேட் கொடுக்கல. அதே போல மற்ற நிறுவனங்கள் அவங்களுடைய சேவையிலெல்லாம் எதுவுமே பாதிப்பு இல்லாமல் இருக்கு. அதனால ஸ்பைஸ்ஜெட் தவறான தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கொச்சின் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டிருக்காங்க. ஸோ நடவடிக்கை ஏதாவது எடுப்பாங்களா அப்படின்றது இல்லைங்க. ஆனால் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. இவங்க தவறான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. தமிழக அரசுடைய தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கான கான்ட்ராக்ட் யார் ஜெயிச்சிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஜாயாலுக்காஸ், மற்றொன்று லிஸ்டட் கம்பெனியான கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் தரப்புலேருந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நான் பார்த்த மாதிரி தெரியலைங்க. நான் இப்போ அரசு தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. சில கேள்விகள் இருந்ததுங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எவ்வளவுக்கு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மார்ஜின்ஸ் கிடைக்குதா இல்லையா அப்படின்ற நிறைய கேள்விகள் சோஷியல் மீடியாவில் எழுப்பப்பட்டது. ஸோ அதற்கு பதிலளிக்கும் விதமாக இருந்திருக்கலாம். அரசு தரப்புலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் குறித்து. ஜூலை 14ஆம் தேதி இவங்க பிட்ஸுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அரசு. இவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு, கான்ட்ராக்டுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா 4.41 தங்க மோதிரம் வழங்குவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. 1 கிராம் தங்க மோதிரம், அது 22 கேரட் கோல்ட் ரிங்ஸ். இது அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்படும். ஸோ அதான் ஒட்டுமொத்தமாக அந்த கான்ட்ராக்ட் வந்து 4.41 லட்சம் தங்க மோதிரங்கள், ஒவ்வொரு மோதிரமும் 1 கிராம் தங்கமாக இருக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இதற்கு 11 நிறுவனங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அதில் லோவஸ்ட் பிட்ரா ஜாயாலுக்காஸ் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஜாயாலுக்காஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸில் வெறும் 1 பைசா மட்டும் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அவங்க தான் லோவஸ்ட் பிட்ரா இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு தமிழக அரசுடைய டெண்டர் ரூல்ஸ் படி தான் நடந்திருக்கிறாங்க. அதாவது மற்ற 10 நிறுவனங்கள், மொத்தமாக 11 நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்காங்க. மற்ற 10 நிறுவனங்கள்கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க, அதை மேட்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. 9 நிறுவனங்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கல்யாண் ஜுவல்லர்ஸையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 70% வேலை வந்து ஜாயாலுக்காஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். ஒட்டுமொத்தமாக இது 755 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். இதில் முதற்கட்டமாக பார்க்கும்போது ஜூன் செப்டம்பர் மாதம் வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. 1,28,499 மோதிரங்கள் வழங்குறாங்க முதல் 4 மாதத்தில். ஸோ அது இனிஷியல் சப்ளையாக இருக்கும். ஸோ இந்த விளக்கத்தை தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. செனோரஸ் ஃபார்மா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் இலக்கு வைத்திருக்கிறாங்க. அடுத்த 3-5 ஆண்டுகளாக வருவாய் 3000 கோடி ரூபாய் எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இந்தியா மற்றும் அமெரிக்காவில் அவங்க விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. அவங்களுடைய 4வது கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் லைன் அமெரிக்காவில் அடுத்த 12-15 மாதத்திற்குள்ளார திறக்கிறதுக்கான திட்டம் வைத்திருக்கிறாங்க. 2027 நிதியாண்டில் அவங்களுடைய ரெவென்யூ growth 30-40% இருக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. ப்ராஃபிட் growth 60% இருக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க செனோரஸ் ஃபார்மாவுடைய மேனேஜ்மெண்ட். என்டிபிசி கிரீன் எனர்ஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் என்டிபிசி ரெனியூவபிள் எனர்ஜி, அவங்களுக்கு எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் ஈடல்வைஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அவங்களுக்கு வார்னிங் கிடைச்சிருக்கு ஐஆர்டிஐ கிட்ட இருந்து. என்ன குற்றச்சாட்டுன்றது தெரியலைங்க, விதிமீறல் நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன தண்டனை வழங்கியிருக்காங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் புதிதாக ஆஃபீஸை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புது ஆஃபீஸை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐஆர்டிஐ. இதே மாதிரியான ஒரு ஆர்டர் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீக்கெண்டில் செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். நிவபூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இதே மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஐஆர்டிஐ. அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்களும் புதிதாக ஆஃபீஸை திறக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன குற்றச்சாட்டுன்றது தெரியலைங்க. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸுடைய சப்சிடரி நிறுவனம் மீதும் அதே மாதிரியான இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கர்நாடகா அரசு அனலாக் பண்ணியிருக்கு, தடை விதிச்சிருக்காங்க. இப்போ 6வது மாநிலம் இந்த ப்ராடக்ட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் தடை விதிச்சிருந்தாங்க நினைக்கிறாங்க. அது இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். மொத்தமாக 5 மாநிலங்கள் தடை செய்திருக்கிறாங்க. இப்போ 6வது மாநிலமாக கர்நாடகா வந்து இந்த ப்ராடக்ட்டை தடை செய்திருக்கிறாங்க. 1 ஆண்டிற்கு தடை செய்திருக்கிறாங்க. விற்பனை செய்யவோ ஸ்டோர் பண்ணவோ அல்லது விநியோகம் செய்யவோ தடை விதித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகா அரசு. டெலிகாம் நிறுவனங்கள் புது மொபைல் சிம் கார்டை வழங்கும் போது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக செய்ய வேண்டும்னு அரசு வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆர்எஸ்டபிள்யூஎம் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைச்சிருக்காங்க. முன்னவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்க போகிறதா இப்போ அமைச்சிருக்கிறாங்க. யாருடனான ஜாயிண்ட் வெஞ்சர்னா NDS9 உடனான ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சருடைய பேர்
எல்என்ஜே NDS9 குளோபல் பிரைவேட் லிமிடெட். இதில் 74% ஸ்டேக் RSWM கைவசமும் 26% ஸ்டேக் NDS9 கைவசமும் இருக்கும். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? இந்தியாவில் டெனிம் கார்மெண்ட் தொழிற்சாலையை அவங்க அமைக்கிறாங்க. 186 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க இந்த ஆலைக்காகன்னு RSWM அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. சிஎன்ட் நிறுவனம் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். HDFC மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 5.04% 2.95% ஸ்டேக்காக குறைச்சிருக்கிறாங்க. JSW எனர்ஜி குறித்து வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. கம்பெனிக்கு சாதகமாக அப்பலேட் ட்ரிபியூனல் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்கன்னு. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க JSW எனர்ஜி கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு. அதை எதிர்த்து தான் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போயிருந்திருக்காங்க. அப்பலேட் ட்ரிபியூனல் அதை தள்ளுபடி செய்து கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ NDTV ப்ராஃபிட்டில் கூடுதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அந்த தீர்ப்பை ஏற்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ மறுபடியும் அங்கேயும் இந்த கேஸ் நடக்க இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. டெல்லியில் லைட் கமர்ஷியல் டெலிவரி வெஹிக்கிள்ஸுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வராங்க. ஜனவரி 1, 2027 முதல். இது CNG, டீசல், பெட்ரோல் வாகனங்களுக்கு இந்த புது கட்டுப்பாடுகள். ஏன்னா எலக்ட்ரிக் வாகனங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும்ன்ற ஒரு நோக்கம், காற்று மாசடைவதை குறைப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை அரசு எடுக்கிறாங்க. நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இப்போ அதுவும் ஜனவரி 1, 2027 அது நடைமுறைக்கு வருது. பிரைட் ஹோட்டல்ஸ் IPO குறித்தான அப்டேட். டிசம்பர் மாத இறுதிக்குள்ள இந்த IPO வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 1000 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரைட் ஹோட்டல்ஸ் சென்னையிலே ஒரு ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது சரி பார்க்க வேண்டும். இந்த IPO வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்கு, ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 260 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வர பணத்தை வந்து கம்பெனிக்கு தான் போகும். என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை புதுப்பிக்கிறாங்க, கடன் அடைக்க பயன்படுத்த இருக்கிறாங்க, அப்புறம் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு பயன்படுத்த இருக்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது 3.92 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த IPOவில். SBI உடைய டோட்டல் பிசினஸ் 200 லட்சம் கோடி ரூபாய் எட்டும்னு கம்பெனியுடைய சேர்மன் CS செட்டி தெரிவிச்சிருக்காரு. 2030 எட்டப்படும் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இலக்கு எதுவும் வைக்கலிங்க. இப்போ என்ன வளர்ச்சி இருக்கோ அதுபடி போச்சு அப்படின்னா 2030 170 180 லட்சம் கோடி ரூபாய் டோட்டல் பிசினஸை எட்டும் அப்படின்னு கம்பெனியுடைய சேர்மன் சொல்லியிருக்காரு. அதனால அது இன்னும் கொஞ்சம் கூட புஷ் பண்ணா 200 லட்சம் கோடி ரூபாய் 2030 எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. ஒரு ஒப்பீடுக்காக முதல் 100 லட்சம் கோடி ரூபாய் டோட்டல் பிசினஸ் அவங்க எட்டியது நிதியாண்டு 2026 Q2ல. ஜூன் 2026 இறுதியில் பார்க்கும்போது அவங்களுடைய டோட்டல் பிசினஸ் 110.01 லட்சம் கோடி ரூபாய். டோட்டல் பிசினஸ் தெரியாதவங்களுக்காக அவங்களுடைய அட்வான்ஸ் லோன்ஸ் இரண்டுமே இணைத்து பார்க்கறது தான் டோட்டல் பிசினஸ். ஸோ டோட்டல் பிசினஸ் 200 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் 2030 சேர்மன் CS செட்டி தெரிவிச்சிருக்கிறாரு. TCS குறித்தான ஒரு சர்ச்சை நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க சில தினங்களுக்கு முன்னாடி. அவங்களுடைய ஊழியர்களுக்கு அவங்க வழங்கக்கூடிய லேப்டாப்பில் அவங்க மானிட்டரிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய நெட்வொர்க் மட்டும் இல்லை, அந்த ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க அந்த லேப்டாப்பில் அதுவும் அங்கே ட்ராக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அதற்கு இப்போ TCS விளக்கம் கொடுத்துருக்காங்க. நியூஸ் 18ல் ஒரு செய்தி வெளியே இருக்குது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது வந்து நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் மட்டுமே. ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க அப்படின்றது கண்காணிக்கிறது அல்லன்னு TCS தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நியூஸ் 18ல் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அர்பன் கம்பெனி கென்ட் ஆரோ மீது வழக்கு தொடர்ந்துருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். என்ன குற்றச்சாட்டு, எதற்காக போயிருக்காங்கன்னா, கென்ட் ஆரோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அர்பன் கம்பெனியை மறைமுகமாக தாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் சோஷியல் மீடியா கண்டென்ட்டில் அவங்க சொல்லியிருப்பது 2 ஆண்டு ஃபில்டர் லைஃப் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் அர்பன் கம்பெனி இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை திரும்ப பெறுவதாக இப்போ கென்ட் ஆரோ சொல்லியிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இரு நிறுவனங்களுக்கும் இந்த லீகல் இஷ்யூ வந்து புதிது இல்லைங்க. முன்னவே இவங்க தரப்புல கேஸ் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கேஸ் போட்டிருந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து காப்புரிமை வழக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. காப்புரிமை வழக்கு கென்ட் ஆரோ அர்பன் கம்பெனி மீது போட்டிருக்கிறாங்க. அதில் எதுவும் தீர்ப்பு வரல, சப்ஜுடிஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அர்பன் கம்பெனி கோர்ட்டுக்கு போனது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் குறித்து. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்போதைக்கு திரும்ப பெறுவதாக கென்ட் ஆரோ சொல்லியிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய ஐஷர் மோட்டர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம முன்னே பார்த்த செய்தி, ஆந்திர பிரதேசில் அவங்களுடைய புது உற்பத்தி ஆலையை அமைக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இங்கே உற்பத்தி ஜனவரி 2029 துவங்கும்னு இப்போ மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அரசு அதிகாரிகள் குறிப்பாக ஆந்திர பிரதேஷ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் போர்டுடைய CEO இந்த தகவலை கொடுத்துருக்காருன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவர் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து பேசியிருக்கிறார். அதில் ஐஷர் மோட்டர்ஸ் பற்றியும் பேசியிருக்கிறாங்க. 38 உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் அங்கே ஆலை அமைக்கிறாங்க திருப்பதியில். அதில் ஐஷர் மோட்டர்ஸ் குறித்தும் பேசியிருக்கிறாரு. ஹீரோ மோட்டோகார்ப் குறித்தும் பேசியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே திருப்பதியில் ஆலை வைத்திருக்காங்க. அதை விரிவாக்கம் செய்கிறாங்க. 600 கோடி ரூபாய் முதலீடு செய்து இங்கே ட்ரையல் ப்ரொடக்ஷன் மார்ச் 2027 துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.